எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார், நார்மல் சைடு கட்டு வச்சுருக்கிற சுடிதார் எப்படி கட்டிங் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் நார்மலாக ஒரு சுடிதார் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 மீட்டர்ஸ் இருக்குது. இதில் லைனிங்கும் நான் 2 மீட்டர்ஸ் எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால், நம்மளுக்கு தேவையான அகலம் அளவுக்கு லைனிங் 2 மீட்டரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். காரணம் என்ன, மிச்ச துணி நம்ம கைக்கு போகும். அதனால் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சுடிதார், எந்த சுடிதார் நம்மளுக்கு கரெக்டான அளவு இருக்கோ அதை வச்சு தான் அளக்க போகிறோம். இதில் டோட்டலாக நான் 4 லேயர் இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், டோட்டலாக 4 பீஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நானும் மடித்து சுடிதாரை மேலே வச்சுருக்கேன். ஆல்ரெடி இருக்கிற தைச்ச சுடிதாரை அதே மாதிரி தான் மடித்து மேலே வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் அப்படியே அளவு வளைய போட நம்மளுக்கு இந்த மாதிரி சுடிதாரே கிடைக்கும். அதுலேருந்து நம்ம தைச்சது போக மிச்சம் உள்ள துணி கொஞ்சம் இருக்கும். அதுதான். இப்போ இதை நல்லா நீட்டாக மேலே வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் வரைஞ்சிட்டோம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு, 1/2 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டருக்கு லைன் போட்டுட்டு தைக்கிறதுக்கான லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம நெக்கு வரைஞ்சோம். இப்போ ஷோல்டர் வரைஞ்சிக்கிறோம். நெக்கு வித்து அல்லது ஷோல்டர் வித்துன்னு சொல்லுவோன்னு அது வரைஞ்சிக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோலு வரையணும். ஆர்ம் ஹோல் எங்கே இருக்குதோ அதே மாதிரி. இப்போ நான் 2 கோடு போடுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று கரெக்டான அளவு, அதுக்கு மேலே இருக்கிறது என்னென்னா நம்ம தைக்கிறதுக்கு துணி வேணும்ல, அதுக்காக தான். ஒரு 1/4லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம இது மினிமம் விட்டால் தான் நம்மளுக்கு இருக்கிற அளவு கரெக்டாக கிடைக்கும். இல்லாட்டி டைட்டாக இருக்கும், இல்லை பத்தாம் பொருள் தப்பாக வரும். அதனால தான். இப்போ கழுத்துக்கும் நான் இந்த கழுத்து அளவே போதும்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் அதே கழுத்தளவு நான் வரைஞ்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் டிசைன் உங்கள் விருப்பம். பட் பேஸாக எவ்வளோ டெப்த்து நெக்கு எவ்வளோ இறக்கம் வேணுங்கிறதுலாம் வரைஞ்சிக்கலாம். முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் எதுவும் வித்தியாசம் இல்லை நெக்கு அதனால் அதையும் வரைஞ்சிக்கலாம். அப்புறம் இடுப்பு மற்றும் மார்பக சுற்று அளவுலேருந்து கோடு போட்டுக்கணும். இடுப்பு அந்த ஸ்லிட்டு ஒன்று தைப்போம்ல சைடில், அது வரைக்கும் நம்ம கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இதுதான் நம்மளோட பேஸு. இதுலேருந்து தான் நம்மளுக்கு எவ்வளோ இன்ச் உள்ள எக்ஸ்ட்ராவாக சீம் அலவன்ஸ் வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம மார்க் பண்ணணும். நான் இப்போ இதை பேஸான லைன்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு நான் 2 இன்ச்சு விட்டுருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. நம்ம இதில் எவ்வளோ விட்டுறோமோ அதே அளவு தான் கையிலையும் நம்ம விடணும். அதனால தான் இப்போ எல்லா இடத்துலையும் 2 இன்ச்சு வரைக்கும் விடணும். அதைத்தான் நான் மார்க் பண்ணுறேன். ஸ்லிட்டில் மட்டும் 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண, எல்லா இடத்துலையும் 2 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணி அதே மாதிரி வளைவாக போடணும். மார்பக சுற்றளவில் இடுப்பில் கொஞ்சம் வளைவு வரும். அதே மாதிரி அந்த ஸ்லிட் இருக்குல்ல, அது பகுதி வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண போகிறது என்னென்னா, நம்ம ஆர்ம் ஹோலும் நெக்கு பார்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணல, வெறும் மார்க்கிங் தான் பண்ணிக்கோம். அது நம்ம ஸ்கேலை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஒரு டப்பா மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அதை மார்க் பண்ணோம்னா ரொம்ப கரெக்டாக வரும். இல்லாட்டி ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. அதனால தான் இப்போ நம்ம இந்த மாதிரி டப்பா போட்டுக்கணும். டப்பா போட்டதுக்கப்புறம் நம்ம நெக்கும் வரைஞ்சிடலாம். அந்த டப்பா வரைஞ்சிட்டா நம்ம அதுலேருந்து என்ன டிசைன் வேணுமோ அதுக்குள்ளே தான் இந்த நெக்கு வித்தும் சரி டெப்த்தும் சரி இருக்கணும். அதாவது நெக்கு இறக்கமும் சரி அகலமும் சரி. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கிட்டக்க வெளிநோக்கி நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுலேருந்து நம்ம ஒரு கர்வாக ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஆர்ம் ஹோல் கர்வ் கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தா ஸ்லிட்டு வரைகிறது தான். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சு தான் ஸ்லிட்டுக்கு வரையணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இடுப்பு பாகத்துலேருந்து அந்த இதை நம்ம ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு நேராக கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்லிட்டு நேராக தானே கண்டினியூ ஆகும். அதனால் அந்த 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம மடிச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணுறதுலாம் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்கு என்னோடய அளவு பார்த்தா நான் 3.5 கிட்டக்க கொடுத்துருக்கேன். தைச்சதுக்கப்புறம் பார்த்தா 4 கிட்டக்க வரும் இறக்கும். ஸோ இதிலேருந்து நான் கொஞ்சம் உள்நோக்கி வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு டிசைனு. அதனால் இந்த ஒரு டிசைன் ஒரு
யூ மாதிரியும் இல்லாமல் பா மாதிரியும் இல்லாமல் ஒரு வளைஞ்ச நெக்கு. இது வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் கேன்வாஸில் ட்ரெஸ் எடுங்க. நான் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் அப்படியே தைக்குவேன். அதாவது வெளி துணியை வச்சு லைனிங்கை திருப்பி அடித்து தைப்போம்ல, அந்த மாதிரி தைப்பேன். அதனால தான் வந்து நான் இதிலே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கட் பண்ணணும்னா அந்த ஷேப் கிடச்சிரும். இதை யூஸ் பண்ணி நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அடிச்சுட்டு போகிற நம்மளுக்கு கேன்வாஸ் இல்லாமையே நம்மளுக்கு அழகாக வந்துடும். அதனால தான் நெக்கு வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம நெக்கு இதிலே கட் பண்ணி எடுத்துட்டால் நம்ம கேன்வாஸ் வைக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம பிரித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். வீன்னு இல்லை, பட் ஒரு நார்மலான ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு வீன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். இந்த ஷேப்பு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் வேலை என்னென்னா, நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சு அதே மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் மடித்த மாதிரியே நம்ம வந்து 4 பகுதி இருக்கணும். அதாவது நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா 4 பகுதி இருக்கணும். அப்போ தான் வந்து முன்பாகம் பின்பாகம் ரெண்டும் சேர்த்தா நம்மளுக்கு 2 பகுதியாக கிடைக்கும். ஸோ ஃபோல்டட் எட்ஜ் வந்து நம்மளுக்கு 2 இருக்கணும், ஓப்பன் எட்ஜஸ் வந்து 4 இருக்கணும். அதுதான் கணக்கு. லைனிங்கில் ஏற்ற மாதிரி அதே மாதிரி தான் நம்மளுக்கு மெயின் கிளாத்லேயும் இருக்கணும். ஃபோல்டட் எட்ஜ் இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு நெக்கு பாகம் வரணும். அதை கணக்கு வச்சு நம்ம அதே மாதிரி வச்சு பின் வேணும்னா பின் குத்திக்கலாம். நான் நகராமல் இருக்கிறதுக்காக பின் இருக்கலாம், அந்த குண்டூசிலாம் நான் குத்திக்கிறேன். அப்போ தான் நகராமல் இருக்கும், கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்கிறதுனால. அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா வேலை முடிச்சுது. நான் வந்து நெக்கு பாகம் வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணல. காரணம் என்ன, அடித்து திருப்ப போகிற ரொம்ப வந்து கழுத்து அகண்ட மாதிரி ஆயிடும் நம்ம ரெண்டுலேயுமே கட் பண்ணலாம். அதனால நான் கட் பண்ணல. அடித்து திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது நான் கட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். கட்டிங்